வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2025ல் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஜேர்னரில் ஜுராசிக் பார்க் பிரான்சிஸோட 7வது படமாக எடுக்கப்பட்ட ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் இந்த படத்தோட கதை ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன் படத்தோட கதை முடிஞ்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்குது. படத்தோட கதை என்னன்னா, ஒரு குரூப் ஒன்னா சேர்ந்து 3 வகையான டைனோசர்ஸோட பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்றதுக்காக டைனோசர்ஸ் அதிகமா வாழக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. போற வழியில ஒரு ஃபேமிலி ஒன்று கடல்ல போட் கவுந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களையுமே காப்பாத்தி கூப்பிட்டு போறாங்க. ஐலாண்டை நெருங்க நெருங்க டைனோசர்ஸால எக்கச்சக்க ஆபத்து அவங்களுக்கு ஏற்படுது. அதுல இருந்துலாம் தப்பிச்சு அந்த 3 டைனோசர்ஸ் கிட்ட இருந்தும் பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணாங்களா இல்லையா? இதான் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தோட கதை. சரி வாங்க, இப்ப நம்ம ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை பார்க்கலாம். பிரெஞ்ச் குயனான்ற ஊர்ல இருந்து 226 மைல் ஈஸ்ட் பக்கம் இருக்க ஐலாண்ட் தான் ஐல் செயின்ட் ஹூபர்ட். அந்த ஐலாண்ட்ல 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டைனோசர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருந்தது. அதுவும் அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி சாதாரண ரிசர்ச் ஃபெசிலிட்டி இல்ல, ஹைபிரிட் டைனோசர்ஸை உருவாக்கிட்டு இருந்த ஸ்பெஷல் ரிசர்ச் ஃபெசிலிட்டி. இங்க தான் சில பல டைனோசர்ஸோட டிஎன்ஏஸை கலந்து பார்க்க வித்தியாசமா இருக்கக்கூடிய டைனோசர்ஸை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஃபெசிலிட்டியில சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஸ்னிக்கர்ஸை சாப்பிட்டுக்கிட்டே அந்த சாக்லேட் கவரை கீழே போட்டுட்டு ஒரு மிக முக்கியமான செக்யூர் டோரை ஓபன் பண்றான். அந்த டோரை ஓபன் பண்ணணும்னா உள்ள இருந்தும் கீ போடணும், வெளில இருந்தும் கீ போடணும், ரெண்டையும் ஒரே நேரத்துல போடணும். ப்ரொசீஜர் படி கீஸை போட்டு டோரை ஓபன் பண்ணி சயின்டிஸ்ட் உள்ள போறான். கூடவே சேர்ந்து அந்த சாக்லேட் கவரும் உள்ள போயிடுது. கொஞ்ச நேரத்துல அந்த கவர் ஏதோ ஒரு டோர் வென்டிலேட்டர்ல பூந்து அந்த டோர் மெக்கானிசமை ஃபெயிலியர் பண்ணிடுது. இதனால அந்த டோர் க்ளோஸ் ஆகல. அதனால மொத்த ஃபெசிலிட்டிக்கும் கம்ப்யூட்டர் மூலமா கண்டெய்ன்மெண்ட் ஃபெயிலியர் அலர்ட் போகுது. அந்த செக்யூர் டோருக்குள்ள டீரெக்ஸோட அடுத்த வெர்ஷனா டீரெக்ஸ்னு புது டேஞ்சரஸ் டைனோவை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது இப்ப ரிலீஸ் ஆகிடுது. எல்லா சயின்டிஸ்டும் பயந்து அந்த ஃபெசிலிட்டில இருந்து தப்பிக்க வேகமா வெளில ஓடிடுறாங்க. டீரெக்ஸ் இருந்த ரூம் டோரையும் மூடிடுறாங்க. அப்புறம் தான் உள்ள ஒரு சயின்டிஸ்ட் மாட்டிட்டு இருக்கான்னு தெரியுது. வேகமா டோரை ஓபன் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க அந்த டீரெக்ஸ் வந்து கொடூரமா அந்த சயின்டிஸ்ட கடிச்சு தின்னுடுது. பிரசன்ட் டைம் படி டைனோசர்ஸ் மறுபடியும் இப்ப 32 வருஷம் ஆகிட்டு இப்ப இருக்க மாடர்ன் கிளைமேட் அண்ட் டிசீசஸால எக்கச்சக்க டைனோசர்ஸ் ரொம்ப வேகமாவே அழிஞ்சிட்டு எர்த்தோட ஈக்வேட்டருக்கு பக்கத்துல இருக்க ஒரு சில ஐலாண்ட்ஸ்ல மட்டும்தான் டைனோசர்ஸ் வாழ்றதுக்கு ஏத்த கிளைமேட்ஸ் இருக்கு. அதனால அங்க மட்டும்தான் டைனோசர்ஸ் இப்ப அதிகமா வாழ்ந்துட்டு இருக்குங்க. கவர்மெண்ட்ஸ் அந்த ஐலாண்ட்ஸ்குள்ளலாம் போக கூடாதுன்னு ஹியூமன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நியூயார்க் ஸ்ட்ரீட்ஸ்ல பயங்கர டிராபிக் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா, பிரான்சியோசார்ன்ற மிகப்பெரிய டைனோசர் சிட்டிக்குள்ள ஒரு பிரிட்ஜ்க்கு கீழே மாட்டிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அந்த டைனோவை அப்புறப்படுத்துறதுக்கான வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த டிராபிக் ஜாம்ல மார்டின் கிரெப்ஸ்னு ஒருத்தனும் மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்கர் ஜெனிக்ஸ்ன்ற மிகப்பெரிய பார்மாசூட்டிக்கல் கம்பெனில தான் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு ஜோரா பெனட்ன்ற பொண்ணு மார்டின் காருக்குள்ள உட்கார்ந்திருக்கா. இவ ஒரு எக்ஸ் மிலிட்டரி அண்டர் கவர் ஆபரேட்டிவ். இப்ப பிரைவேட் மெர்சனரியா தேவையானவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கா. மார்டின் ஜோராவை பார்க்க வந்ததுக்கான காரணம் ஒரு மிஷன் ஒண்ணு அவளுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஜோரா அவளோட கடைசி மிஷன்ல அவளுக்கு நெருக்கமான ஒருத்தரை இழந்துட்டா. அதனால இப்ப அவ ரொம்ப ரிஸ்கான ஜாப் எல்லாம் பண்றது இல்ல. மார்டின் வேலை பார்க்கிற பார்க்கர் ஜெனிக்ஸ் என்ற கம்பெனி ஹார்ட் டிசீஸ்க்கான புது மெடிசன் ஒன்றை கண்டுபிடிக்க போறாங்க. அதுக்கு 3 டைனோசர்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் தேவை. அதை எடுக்க எர்த் ஈக்வேட்டர்ல இருக்க ஒரு ஐலாண்டுக்கு தான் போகணும். முதல்ல ஜோரா அது ரொம்ப டேஞ்சரஸான மிஷன்றதால ஒத்துக்க மாட்டா. அப்ப மார்டின் இந்த மிஷனை முடிச்சா 10 மில்லியன் கொடுக்கறதா சொல்ல சரின்னு ஜோராவும் அந்த மிஷனுக்கு ஒத்துக்கிட்டா. மார்டின் ஜோராவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மியூசியம்க்கு வரான். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க பேலான்டாலஜிஸ்டான டாக்டர் ஹென்ரி லூமிஸை மீட் பண்றான். இப்பெல்லாம் மக்கள் யாருமே டைனோசர் டைப் மியூசியம்க்கு பெருசா வர்றதே இல்லை. அதனால கவர்மெண்ட் அந்த மியூசியமை மூடிட்டாங்க.
அதனாலதான் ஒர்க்கர்ஸ் அங்க இருக்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ஹென்றி லூமிஸ் கடந்த 6 மாசமா பார்க்கர் ஜெனிக்ஸ் கம்பெனியோட சேர்ந்து ஹார்ட் டிசீஸ்க்காக பேலோடியோசின்ற மெடிசனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இந்த மெடிசனோட கம்ப்யூட்டர் மாடல் படி ஹார்ட்ல வரக்கூடிய கோரானரி டிசீஸ் யாருக்கு வந்தாலும் அவங்கள காப்பாத்தி அவங்க லைஃபை 20 வருஷத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இவங்களால தேவைப்படுற டைனோசர்ஸோட டிஎன்ஏஸை சிந்தசைஸ் கூட பண்ண முடியல. அதனால பார்க்கர் ஜெனிக்ஸால ட்ரையல்ஸ்க்கு கூட ஏற்பாடு பண்ண முடியாம இருக்கு. சோ இவங்களுக்கு உயிரோட இருக்க டைனோசர்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் தான் தேவைப்படுது. டாக்டர் லூமிஸோட கணக்குப்படி 3 மிகப்பெரிய டைனோஸோட பிளட் சாம்பிள்ஸ் ரிசர்ச்க்கு தேவைப்படுது. அதுவும் வேற வேற கேட்டகரி டைனோவா இருக்கணும். எப்படின்னா, 1 மிகப்பெரிய கடல் டைனோவா இருக்கணும், 2வது மிகப்பெரிய லேண்ட் டைனோவா இருக்கணும், 3வதா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பறக்கிற டைனோவா இருக்கணும். மிகப்பெரிய டைனோசர்ஸ் எதுக்குன்னா, அதோட ஹார்ட்டோட கோரானரி மசில்ஸ் பெருசா இருக்கும். அதோட அந்த டைனோ 100 வருஷத்துக்கிட்ட வாடக்கூடியதாகவும் இருக்கும். டாக்டர் லூமிஸ் எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி எந்த டைனோசர்ஸ்ல இருந்து பிளட் சாம்பிள்ஸை எடுக்கலான்னு செலக்ட் பண்ணிட்டான். 1 கடல் டைனோசரான மோசோசாரஸ் பிளட்டும், 2வது லேண்ட் டைனோவான டைட்டனோசாரஸோடதும், 3வது பறக்கக்கூடிய குவாட்சல் கோட்லஸோட பிளட் சாம்பிள்ஸும் தான் தேவைப்படுது. இந்த மெடிசன் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுட்டா பார்க்கர் ஜெனிக்ஸ் கம்பெனிக்கு ட்ரில்லியன்ஸ்ல லாபம் கிடைக்கும். அப்புறம் டிஎன்ஏ சாம்பிள்ஸை டைனோசர்ஸை கொண்டு எடுக்க கூடாது, டைனோஸ் உயிரோட இருக்கும் போதே தான் எடுக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த பிளட் டீஆக்சிஜனேட் ஆகாது. இவங்களுக்கு தேவைப்படுற 3 டைனோசர்ஸுமே எர்த் ஈக்வேட்டர்ல இருக்க ஒரே ஐலாண்ட்ல இருக்கு. அங்க போக இப்ப டாக்டர் ஹென்றி லூமிஸையும் கூப்பிட, ஹென்ரிக்கு அதுலலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. மார்டினுக்கு ஹென்ரிக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியும். அதனால அவன்கிட்ட எப்பவாவது நீ உயிரோட இருக்க டைனோசரை காட்டுல அதோட லைஃப் எங்க இருக்கோ அங்க வைல்டா பாத்திருக்கியா, அதோட ஃபீலிங்கே தனின்னு சொல்லி டெம்ப் பண்ண ஹென்ரியும் அந்த ஐலாண்டுக்கு அவங்க கூட போக ஒத்துக்கிட்டான். உடனே இவங்க 3 பேரும் ஒன்னா ஒரு பிரைவேட் ஏரோப்ளேன்ல பரமரிபோன்ற இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்க ஒரு பாருக்கு போறாங்க. அங்கதான் கேப்டன் டன்கன் கின்கேடும் இருக்கான். அவனை தான் போட்டோட கேப்டனா இவங்க போற ட்ரிப்க்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. ஜோராவோட ஃப்ரெண்ட் தான் கின்கேட். 10 வருஷமா அவங்க 2 பேரும் ஒன்னா இதுக்கு முன்னாடியே வேலை பார்த்திருக்காங்க. திடீர்னு கின்கேட் இது ரொம்ப ரிஸ்கான வேலைன்னு சொல்லி வரலன்னு சொல்ல, மார்டினுக்கு இப்ப சொன்னா என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. அப்பதான் ஜோரா கின்கேட்க்கு டபுள் பேமெண்ட் கொடுக்கறதா சொல்லி பாருன்னு சொல்ல, மார்டினுக்கு இவங்க பேசி வச்சுக்கிட்டு தான் இப்படி பேமெண்ட்டை பேசுறாங்கன்னு தெரியுது. இருந்தாலுமே கின்கேட்க்கு டபுள் பேமெண்ட் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டான். உடனே கின்கேடும் கிளம்ப ஒத்துக்கிட்டான். கடைசியா பாபி அட்வாட்டர்னு ஒருத்தன் வரான். அவனை தான் செக்யூரிட்டிக்காக ஹையர் பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாமே ரெடி ஆகிட்டு, அதனால எல்லாருமே கின்கேடோட அட்வான்ஸான போட்ல கிளம்பிட்டாங்க. இவங்க கூட எக்ஸ்ட்ராவா 2 பேர் வராங்க. அவங்க தான் போட்டோட டிரைவர் லேக்லார்க், அப்புறம் ஒரு மெர்சனரி வரா, அவ பேரு நீனா. இன்ஜின் கம்பெனியோட ஜொராசிக் வேர்ல்டு பார்க்ல மோசசாரஸ் இருந்தப்ப அது உடம்புல ஒரு டிராக்கர் வச்சிருந்தாங்க. அது இப்பவும் ஆக்டிவா இருக்கு. அதோட டேட்டாஸை இப்ப பார்க்கர் ஜெனிக்ஸ் கம்பெனி வாங்கிட்டு, சோ இவங்களாலையும் இப்ப மோசசாரஸை ட்ராக் பண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இவங்க ஐல் செயின்ட் ஹூபர்ட்ன்ற அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருந்த ஐலாண்டுக்கு தான் போறாங்க. அந்த ஐலாண்டை தான் இந்த மோசசாரஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. முன்னாடி அந்த ஐலாண்ட்ல ஒரிஜினல் ஜொராசிக் பார்க்கோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி இருந்தது. அதையும் அங்க நடந்த ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் மூடிட்டாங்க. இவங்க போற ஐலாண்ட் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் எந்த ஹியூமன்ஸோட ஹெல்ப்பும் இல்லாம 2 டசன் டைனோசர்ஸ் உயிரோட இருந்திருக்கு. அதனால ரொம்ப சேஃபா தான் எல்லாத்தையுமே பண்ணணும். பாபி 2-3 செகண்ட்ஸ்லயே வேலை செய்யக்கூடிய பவர்ஃபுல் நியூரோடாக்சினை வெளில எடுக்கிறான். அதை பார்த்த ஹென்றி எந்த டைனோசர்ஸையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்றான். மற்றவங்களுமே பிளட் சாம்பிளை தான் எடுக்க வந்தோம், தேவையில்லாம எந்த டைனோவையும் கொல்ல மாட்டோம்னு கிளியரா சொல்லிடுறாங்க. ஹென்றி பிளட் சாம்பிள்ஸை எடுக்க ஒரு ஸ்பெஷல் டார்ட்டை ரெடி பண்ணியிருக்கான். அந்த டார்ட்டை டைனோசர்ஸ் மேல ஃபயர் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா அது பிளட் சாம்பிளை எடுக்கும். கரெக்டா டார்ட் ஃபில் ஆனதும் அது ராக்கெட் மாதிரி பறந்து மேலே போயிடும். அப்புறம் ஒரு பேராஷூட் ஓபன் ஆகி அந்த பிளட் சாம்பிள் சேஃபா கீழே லேண்ட் ஆகிடும். ஹென்றி நானே அந்த டார்ட்டை ஃபயர் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஜோரா உடனே ஹென்ரியை கூப்பிட்டு போட்ல ஃப்ரண்ட்ல ஸ்ட்ராங்கான காத்துக்கு ஆப்போசிட்ல உட்காந்து மோசசாரஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டே ஃபயர் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எக்ஸ்பிளைன் பண்ண, ஹென்றி பயந்து ஜோராவே ஃபயர் பண்ணட்டும்னு சொல்லிடுறான். கின்கேட் அண்ட் ஜோரா அவங்களோட பழைய மிஷன்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க.
அப்போ ஜோரா அவ போன கடைசி மிஷன்ல அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பூக்கரை இழந்ததை பத்தி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஜோரா கின்கேட் கிட்ட அவனோட ஒய்ஃப் பத்தி கேக்குறா. கின்கேட் சில காரணங்களால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றான். இவங்க 2 பேரோட லைஃபுமே மோசமா தான் இருக்கு. அதனால இந்த மிஷனை முடிச்சுட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு இதுக்கப்புறமாவது நல்ல நிம்மதியான லைஃபை வாழணும்னு நினைக்கிறாங்க. சவுத் பக்கம் 47 மைல் தூரத்துல ரூபன் டல்கேடோன்ற ஒருத்தன் ஒரு சின்ன போட்ல அவனோட ஃபேமிலி கூட சேர்ந்து ஓஷன்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். ரூபனோட 2வது பொண்ணு பேரு இசபெல்லா, அப்புறம் முதல் பொண்ணோட பேரு டெரசா. இவங்க கூட டெரசாவோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்கான். அவனோட பேரு ஜேவியர் டோப்ஸ். ஜேவியர் ரொம்ப சோம்பேறியா இருக்கான். இப்போ கூட அவன் தான் அந்த போட்டை ஓட்டணும், ஆனா டயர்டா இருக்குன்னு சொல்லி வரமாட்டான். அதனால ரூபன் ஜேவியர் ஆக்டிவிட்டீஸை பார்த்து ரொம்ப வருத்தப்பட டெரசா நானே கொஞ்ச நேரம் டிரைவ் பண்றேன்னு சொல்றான். ஆனா ரூபன் அவரோட பொண்ணை கஷ்டப்படுத்த விரும்பல. இவங்க போட்டை இந்த இடத்துல ஆங்கர் போட்டு நிறுத்த முடியாது. ஏன்னா இவங்க போட்ல 50 மீட்டர் ஆங்கர் செயின் தான் இருக்கும். இந்த இடத்துல 2000 மீட்டருக்கு மேல கடலோட ஆழம் இருக்கும். சேவியர் ரொம்ப விளையாட்டாவே நடந்துக்கிறான். சோம்பேறித்தனத்தால மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க போட்குள்ளேயே போயிடுறான். திடீர்னு இவங்க போட்டை ஏதோ ஒன்று தாறுமாறா மோதுது. டக்குன்னு ரூபனும் அது என்னன்னு போய் செக் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் கரெக்டாக அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அதுதான் மோசோசாரஸ். மோசோசாரஸ் மறுபடியும் இவங்க போட்டை வந்து தாறுமாறா மோதுது. இந்த வாட்டி அது மோதினதுல அந்த போட் அப்படியே கவுந்துடுது. கவுந்ததுல போட்க்கு வெளில இருந்த 3 பேருமே தண்ணியில விழுந்துடுறாங்க. ஆனா ஜேவியர் மட்டும் போட்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை காப்பாத்த ரூபன் போறாரு. அப்புறம் தான் டோர் லாக் ஆகி உள்ள ஜேவியர் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ரூபன் தண்ணி ஃபுல்லா ஃபில் ஆனதும் தான் டோர் ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள இருக்க எமர்ஜென்சி ரேடியோ பேக்கை எடுத்துட்டு வர சொல்றாரு. ஜேவியர் ரேடியோ பேக்கை தேடி எடுக்கிறான். அதுக்குள்ள உள்ள தண்ணியும் ஃபில் ஆகிடுது. அப்புறம் ஈஸியா டோரை ஓபன் பண்ணிட்டு வெளில வந்துடுறான். ஆனா அவன் கடலுக்கு அடியில இருந்து மேல வர கஷ்டப்படுறான். டெரசா இசபெல்லா அந்த கவுந்த போட்க்கு மேல ஏறி டைட்டா புடிச்சுக்கிட்டு உக்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரூபன் கடலுக்கு அடியில இருந்து மேல வந்து போட்ல ஏறிடுறான். ஆனா ஜேவியரை இன்னும் காணும். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதும் அவன் கடலுக்கு அடியில இருந்து அந்த ரேடியோ பேக்கோட மேல வரான். திடீர்னு அந்த மோசசாரஸ் ஜேவியரை துரத்துது. அவனும் வேகமா நீந்தி வந்து போட்ல ஏறிடுறான். அப்புறம் மோசசாரஸ் போட்டுக்கு அடி வழியா போய் அங்க இருந்து போயிடுது. கின்கேட் போட் இருக்க இடத்துல இப்ப நைட் ஆகிட்டு அங்க லே கிளார்க் அண்ட் நீனா நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோரா தனியா உட்கார்ந்துருக்கா. அவ கடலை பார்த்து அவளோட ஃப்ரெண்டோட இழப்ப நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க டாக்டர் ஹென்ரியும் வந்து என்னாச்சுன்னு கேட்க ஜோரா என்னோட கடைசி மிஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மிஷனுக்கு வந்திருக்கணும்னு சொல்றா. அப்புறம் கொஞ்ச நேரம் 2 பேரும் ஜாலியா பேசிட்டு கடைசியா தூங்கவும் போயிடுறாங்க. அடுத்து காலையில விடிஞ்சிடுது. கின்கேட் அப்ப யதார்த்தமா ஒரு மேடே சிக்னல் ஒன்ன ரிசீவ் பண்றான். அதுதான் அந்த ரூபன் ஃபேமிலி சென்ட் பண்ண மேடே சிக்னல். இப்ப போட்ல இருக்க எல்லாரும் அந்த சிக்னலை யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போட்ல இருந்து 28 மைல் தூரத்துல தான் அந்த சின்ன போட் கவுந்த இடம் இருக்கு. ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் டிராவல் பண்ணி போகணும். இன்னொரு பக்கம் 2 மைல் தூரத்துல தான் மோசோசாரஸ் இருக்கு. அது கூட இங்க இருந்து பார்த்தா உங்க கண்ணுக்கு தெரியுது. பாபி அட்வாட்டர் டார்கெட் கிட்ட வந்துட்டோம், முதல்ல டார்கெட்டை பார்க்கலாம்னு சொல்ல அதுக்கு மார்டினும் சப்போர்ட் பண்றான். ஆனா ஜோரா அதுக்குள்ள ஹெல்ப் கேட்கிறவங்களுக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. டக்குனு கின்கேட் என்னோட போட் நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ரூபன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண கிளம்புறான். இதோட ஜொராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூவேஷன் ஸ்டோரியை பார்ட் 2 வீடியோல சொல்றேன். மறக்காம அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது SK. டாடா, பை பை.